இந்த 2026ஆம் ஆண்டுல எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு பிரேக்கப் ஆக போகுது? பொதுவா சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ இப்போ கேதுவும் அதே ராசியில் இருக்கிறதுனாலையும் அஷ்டமச்சனி நடக்கிறதுனாலையும் கசப்பான அனுபவத்தை கண்டிப்பா அவங்க பெறணும்னு இருக்கு இந்த காலகட்டத்தில். அதனால ரூல்ஸ் ராமானுஜம் மாதிரி அன்னியின் படத்தில் வர அம்பி மாதிரி எல்லா விஷயத்தையும் ரொம்ப ரூல்டா பண்ணணும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா அது பிரேக்ல முடியறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டியா இருக்கிறதுக்கு பாருங்க. 2026ஆம் ஆண்டு லவ் ஃபெயிலியர் ஆகாம பார்த்துக்கோங்க. ரொம்ப கவனம் தேவை. அதுல குறிப்பா சிம்ம ராசிக்காரங்களை நம்ம மென்ஷன் பண்ணலாம். அதனை எடுத்து பாத்தீங்கன்னாக்கா கும்பராசிக்காரங்க இவங்க வெளிப்படுத்தாமையே டார்ச்சர் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பெண்ணோட ராசி கும்பராசியா இருக்குனாக்கா அந்த பையன்கிட்ட சொல்லாமையே அவங்களை டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இயல்பா இருக்கும். டக்குன்னு எந்த விஷயத்தையும் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால எந்த சொல்லணுமோ அந்த விஷயத்த சொல்லுங்க. சொல்லாமே விட்டுறதுனாலையும் அது லவ் ஃபெயிலியர் ஆகாம போகலாம். அதுல பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க கவனிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனை எடுத்து பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க கடைசியா மீனத்தை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே சனி இருக்கு. நிறைய விஷயத்தை தனக்குள்ளேயே போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த ராசி இருக்கு. அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் யார்ட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. குறிப்பா நண்பர்கள் வட்டாரம், நம்மளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல, ஒர்க் பண்ற இடத்துல யார்ட்டையும் ரொம்ப அதிகமா எக்ஸ்ட்ரீமா ஷேர் பண்ணக்கூடாது. இவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டான்ற மாதிரி ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா கண்டிப்பா இந்த 2026ஆம் ஆண்டு காதல் விஷயங்கள்ல கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த 3 ராசிக்காரங்களுமே பிரேக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. லவ் பிரேக் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கவனமா கையாளணும் அப்படின்றத சொல்லிக்கிறோம்.